ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மல்லிப்பூ வகைகளையும் பார்த்துட்டு அது கூடவே என்னுடைய மாடி தோட்டத்தில் மல்லி கலெக்ஷனுக்கு நான் ரொம்ப முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு உரத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 14 வகையான மல்லி கலெக்ஷன் இருக்குது. கூட ராமேஸ்வரம் மல்லி சேர்ந்ததால 15 வகை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு மட்டும் எப்படி மல்லி இவ்வளோ பூத்துட்டே இருக்குது, நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க, என்ன கேர் கொடுக்குறீங்க, உரம் அப்படின்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரெகுலராக நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே இந்த வீடியோவில் நமக்கு உரமே இல்லை, எப்படி கேர் பண்ணுறதே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமும் நம்ம உரம் ஸ்டாக் வச்சுக்க முடியாது, ஒன்று ஊற வச்சுக்கிட்டு அரைச்சிட்டுலாம் செய்ய முடியாது இல்லையா? அந்த வகையில் எனக்கு சிம்பிளாக கிடைக்கிற பொருள் அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். டக்குன்னு எடுத்து நான் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கூட நான் என்னுடைய மல்லிப்பூ கலெக்ஷன் அப்புறம் ரோஜா பூச்செடிங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் இருக்க மண் வளத்தை இன்னுமே அதிகப்படுத்தும். மல்லிப்பூ செடியோ இல்லை ரோஜா செடியோ பொறுத்த வரைக்கும் மண்ணில் அமிலத்தன்மை கூடுதலாக இருக்கணும். பிஹெச் லெவல் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அந்த செடிக்கு பூக்கிற தன்மை, நோய் வாய்ப்பாட்டு எதுவும் போகாமல் செடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். அந்த பொருளை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லுவேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிளியராக வீடியோ கூட கொடுத்துருந்தேன். இருந்தாலுமே அது பேர் எனக்கு தெரியல, எப்படி கிடைக்கும், எங்கே அப்படின்றீங்க. ரேட்லாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை வேறு எங்கே வேணாலும் கிடைக்கும். நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கும். கிலோவே கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கினா கூட போதும். ஒரு 10 ரூபா இல்லைன்னா 12 ரூபாக்குள்ளே தாங்க இருக்கும். கற்கண்டு நினச்சிக்காதீங்க, படிகாரம் தான். நம்ம வீட்டு வாசலில் தேங்காய் கூடலாம் வச்சு கட்ட வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த படிகாரமே தாங்க. இது நல்ல ஒரு அமிலத்தன்மை இருக்குது. தண்ணியில் நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னு போது தண்ணி நல்லா ப்யூரிஃபை ஆகும். அதில் நான் வீடியோஸ் கூட கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிற பொருளில் அமிலத்தன்மை கூடுதலாக இருக்கிறதால மல்லிப்பூ செடிக்கு நான் எப்பொழுதுமே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை பவுடராக நுணுக்கி போட்டுருவேன். இல்லை மண்கலவை ரெடி பண்ணுறேன், தொட்டி மாற்றி வைக்கிறேன் பொழுது கண்டிப்பாக அந்த தொட்டியில் நான் இந்த படிகாரத்தை சேர்க்கறது உண்டு. இப்போ பார்த்த அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, சென்னா இருக்கு இல்லையா, மூக்கடலை, கருப்பு மூக்கடலை நல்லா ஊற வச்ச தண்ணியும் கூட அவிச்சு எடுத்த தண்ணியும் தான். அதில் கொஞ்சம் தான் உப்பு இருக்கும், ரொம்ப உப்பு இருக்காது. இருந்தாலுமே டைல்யூட் பண்ணும்பொழுது ஒன்றும் ஆகாது. இது கூட நான் படிகாரத்தை பொடிச்சு போட்டிருக்கேன். நான் ஒரு குட்டி அளவு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு விட்டுட்டேன். பொடிச்ச உடனே பவுடர் மாதிரி வரும். அது நல்ல ஒயிட் கலராக இருக்கும். அதை நான் தண்ணியில் சேர்த்து காலையிலே ரெடி பண்ணி வச்சு ஈவினிங் போல் கொடுக்கறது உண்டு. ரெகுலராக செய்ய மாட்டேன். எப்போ நம்மக்கிட்ட உரம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த உரத்தை எடுத்து நான் செடிங்களுக்கு கொடுத்துருவேங்க. அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். செடி நல்ல பசுமையாக இருக்கும். சென்னா பார்த்தீங்கன்னா, மூக்கடையில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கிறதால செடி அந்த பச்சை தன்மை இல்லாமல் இருக்காது. இலைகள் மஞ்சளாக வெளிரிலாம் போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெக்னீஷியம் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூக்கடலையோ இல்லை காராமணி எது இருந்தாலும் பயிர் வகைகள் அவிக்கிற தண்ணியோ இல்லை ஊற வைக்கிற தண்ணியோ வேஸ்ட் பண்ணாதீங்க. உப்பு போட்டதால பரவாயில்ல, நம்ம டைல்யூட் பண்ணி தானே கொடுக்க போகிறோம். தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா, மூக்கடலை அவிச்சு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு 1/4 லிட்டர் கிட்ட இருக்கும். அதை டேரெக்டாக எடுத்து அப்படியே செடிக்கு ஊற்றிடக்கூடாது. ஏன்னா செடிக்கு கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 1/4 லிட்டர் இருக்கிறத நான் ஒரு 10 லிட்டர் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிங்களுக்கும் ஒரு மக்க அளவுக்கு மண் பகுதியில் கொடுங்க. இலை வழியாக கொடுக்கறத விட மண்ணுக்கு கொடுத்தா மட்டும்தான் அமிலத்தன்மை கூடுதல் ஆகும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூச்சி தாக்குதல் பெருசாக வரதில்லை. ஏன்னா மண் சத்து நல்லாவே இருந்தது அப்படின்னா செடி ஆரோக்கியமாக இருக்கும். பூச்சி தாக்குதல் ரொம்ப பார்க்க முடியாதுங்க. இது என்னுடைய மல்லி செடிங்களை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லா கலெக்ஷனும் இதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதை விட வேறு சிம்பிளான உரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.